ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜோபி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ வந்து சலார். கேஜிஎஃப் 2ன்ற ஒரு ப்ராப்பர் பேன் இந்தியன் ஹிட் கொடுத்த பிரசாந்த் நீல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. பாகுபலிக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் ஹிட் கொடுக்கணும்னு பிரபாஸ் இந்த படத்துல ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. அவரை மாதிரி நாங்களும் ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டு கம்பேக் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். Rendu ma satuku oruvati video pota kadazi verikum comeback don. கேஜிஎஃப் 2ல ஒர்க் பண்ண அதே க்ரூ மெம்பர்ஸ் தான் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. மியூசிக்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபரா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், எல்லாமே கேஜிஎஃப் 2ல ஒர்க் பண்ண க்ரூ தான். இந்த படத்தோட ஒன்லைனர் பாத்தீங்கன்னா கன்சார்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல வந்து ஒரு கிங் இருக்காரு. அந்த கிங் வந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றாரு. அப்போ வந்து அந்த பிளேஸ்க்காக நிறைய பேர் போட்டி போடுறாங்க. கடைசியில யார் அந்த கிங்டம் கான்கோர் பண்ற போறாங்கன்னு தான் மீதி படத்தோட கதை. படத்தோட பிளஸ் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ், அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அப்புறம் அந்த பிருத்திவிராஜ் அப்புறம் பிரபாஸோட சின்ன வயசு கேரக்டர் நடிச்ச ரெண்டு பசங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீரெடி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. திமிரு படத்துல ஏலே இசுக்கே அப்படின்னவங்கள அவங்க வந்து இந்த படத்துல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி சில கேரக்டர்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற என்ன பிளஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீன், செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 சீன், அப்புறம் ஒரு இன்டர்வல், அப்புறம் கிளைமேக்ஸ். இது எல்லாமே தான் படத்தோட பிளஸஸ்ல ஆட் ஆகும். இதெல்லாம் இந்த சீன் தான் ரொம்ப சூப்பரா ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இப்போ நெகட்டிவ்குள்ள போயிருவோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கேஜிஎஃப் 2 க்ரூ தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு பார்த்தா கேஜிஎஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படியே இந்த படத்துலயும் இருக்கு. லிட்டரலா மேக்கிங் எல்லாமே கேஜிஎஃப் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மியூசிக்கா இருக்கட்டும், அந்த எடிட்டிங் பேட்டர்னா இருக்கட்டும், அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்சஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம கேஜிஎஃப் தான் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்தது தவிர இது ஒரு புது படமா பாக்குற மாதிரி இல்ல. கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா பாட்டு எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி பாட்டு இதுல எதுவுமே இல்ல. ஒரு ட்ரைபல் சாங் மட்டும் சீன் சீக்வன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்களே தவிர அதுவும் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? எல்லாமே நம்ம கேஜிஎஃப் தான் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருந்தது. ஏன்ட்ட என்ன சொன்ன? கேஜிஎஃப்ல பாத்தீங்கன்னா பாட்டு எல்லாமே கொஞ்சம் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி பாட்டு இதுல எதுவுமே இல்ல. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. பிஜிஎம் பாத்தீங்கன்னா ரவி பஸ்ரூர் வந்து ரொம்ப லவுடா பண்ணிருக்காரு. எந்த சீனுக்குமே அது சப்போர்ட் பண்ணாம அது பாட்டிக்கும் சீன் தனியா போகுது, சவுண்ட் பாட்டிக்கும் தனியா டம்மு டிம்மு நடிச்சுட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். படத்துல ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. அவங்க அங்கங்க வராங்க. அவங்க வரப்பெல்லாம் எனக்கு தெரியும். அந்த திரைப்படத்திலே என்னங்க நீங்க வந்துட்டீங்க? நானே வந்துடுறேன். வாங்க வாங்க, போக கூடாது. சொல்லுங்க சார். அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான படம். மேபி இந்த படத்தை பிரசாந்த் நீல் வந்து மகேஷ் பாபு மனசுல நினைச்சு எதிர்பார்ப்பு போல இருக்கு. ஹீரோ கேரக்டர் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஒரு இருந்தா இருக்கணும். ஒரு காமெடி சீன் வந்தாலும் சரி, ஒரு லவ் சீன் வந்தாலும் சரி, லவ் சீனே கிடையாதோ, ஒரு காமெடி சீன் வந்தாலும் சரி, ஒரு ஆக்ஷன் சீன் வந்தாலும் சரி, ஹீரோ வந்து ஒரே ரியாக்ஷன் தான் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்புல இருக்கு. பிரபாஸோட ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இருக்காது எந்த சீன்லயுமே. படத்தோட அடுத்த டிராபேக் பாத்தீங்கன்னா அதோட லென்த் தான். ஆக்சுவலா பில்டப் சீன்ஸ் வச்சே ஒரு 2 மணி நேரம் ஓட்டிருப்பாங்க. நீ யாரு? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. வழக்கமா பாத்தீங்கன்னா என்னடா சாப்பிட்டேன்னா பண்ணு சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா பிரசாந்த் நீல் யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷூவுக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். தட்டு நிறைய சோத்த வச்சுக்கிட்டு சிந்திட்டு சாப்பிடறவங்களுக்கு நடுவுல மண்ணுல விழுந்த பண்ணுக்காக போராடுற உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இது மாதிரி பேசியே 2.25 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா, பிரசாந்த் நீலோட மேக்கிங்காக கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். முக்கியமா கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் பார்ட்டுக்கான லீட் கொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அது பயங்கரமா இருக்குமா இல்ல பயங்கரமா இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.